வணக்கம். ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி 2026 சனிக்கிழமைக்குரிய இன்றைய தின ராசி பலன்களை பார்க்கவிருக்கின்றோம். சனிக்கிழமைக்குரிய மகரிஷி ஜமத்கனி மகரிஷி. காலையிலே ஓம் ஸ்ரீ ஜமத்கனி மகரிஷியே போற்றி போற்றி என்று அவரை வணங்குங்கள். மேலும் சனிக்குரிய காரங்களில் உளுந்தை நாம் வடையாக சாப்பிடுவோம். நம் முன்னோர்கள் உளுந்து வடைக்கு மிகவும் முக்கியத்துவம் தருவார்கள். காரணம், சனி பாதிப்பு அகல வேண்டும் என்று. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஏழு விளக்கு ஏற்றுவது, கடுகு போன்றவை எல்லாம் சனிக்குரியது என்றாலும் நாம் உண்வதற்கு உளுந்து, அவற்றில் உளுந்தை நாம் நன்மையிலே பொறித்து சாப்பிடுவது மிகவும் நன்மைகளை கொடுக்கும். முடிந்தால் வீட்டில் நீங்கள் நல்லெண்ணெயிலே உளுந்து வடை சுட்டு சாப்பிடுங்கள். இல்லை, உங்களால் இயலவில்லை என்றால் கடையிலே வாங்கி சாப்பிடுங்கள். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது சனியோடைய பாதிப்புகள் நிச்சயம் அகலும். அதற்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம். ஆயில்யம் நட்சத்திரத்துக்குரிய அதிதேவதா ஆதிசேஷன். ஆயில்யம் நட்சத்திரம் இரவு 11 மணி வரை இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்குரிய பீஜ மந்திரம் என்று பார்க்கின்ற பொழுது ஓம் கம் கம் ஆயில்ய நட்சத்திராய நமக. ஓம் கம் கம் ஆயில்ய நட்சத்திராய இக் இம், அது கம், க இம், கம். அந்த மந்திரத்தை கூறுங்கள். ஆதிசேஷனுக்குரிய காயத்ரி மந்திரத்தை கேளுங்கள். இரவு 11க்கு பிறகு மகம் பிறக்கின்றது. மகம் அப்படி பார்க்கும்போது அதிதேவதா பித்ரு. ஓம் கம் மக நட்சத்திராய நமக. பித்ருக்களுடைய அதாவது மக நட்சத்திர காயத்ரி மந்திரம் கேட்பேன். இரவு 11 ஆயிடுது. அவர்கள் பகல் பொழுது ஆதிக்கம் செலுத்துவர் ஆயில்யம் நட்சத்திரம். அவர்கள் ஆதிசேஷனுடைய காயத்ரி மந்திரத்தை தவறாமல் கேளுங்கள். இன்றைய திதி நவமி இரவு 8 மணி வரை இருக்கிறது. அதன் பிறகு தசமி பிறக்கிறது. ஒவ்வொரு திதிக்கும் அதி தேவதைகள் இருக்கின்றார்கள், திதி தேவதைகள். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது குலசுந்தரி தேவி நவமி திதிக்குரிய தேவி. நீங்கள் கூகுளிலே யூடியூபிலே சர்ச் பண்ணால் அவங்களுடைய காயத்ரி மந்திரம் நிச்சயம் கிடைக்கும். இல்லை என்றால் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப்பிலே லிங்க் அனுப்புகின்றேன். குலசுந்தரி ஒவ்வொரு திதிக்கும் ஒரு திதி தேவதை இருக்கின்றார்கள். அவரை வணங்குங்கள். இவையெல்லாம் பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய சூட்சம முறைகள். யாரும் இதை வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள். இதையெல்லாம் தந்திர முறைகள். அவ்வாறு செய்வதன் மூலம் அன்றைய தினம் முழுவதும் நமக்கு வெற்றிகளும் நன்மைகளும் யோகங்களும் கிடைக்கும். மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். கவலைகள் மேலும் துயரங்கள் போன்றவைகள் எவையும் இல்லாமல், மன சஞ்சலங்கள் அழுத்தங்கள் இல்லாமல் ஒரு யோகத்துக்குரிய நாளாக அமைவதற்குரியதான் இத்தகைய எல்லாம் மிகவும் என்னுடைய குருமார்கள் கூறியது. அதை ஆராய்ச்சி செய்து நான் உங்களுக்கு எடுத்துரைக்கின்றேன். இனி இன்றைய தின உங்களுடைய ராசிக்குரிய பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசிக்குரிய இன்றைய தின ராசி பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள மேஷராசி சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய நாள் எப்படி இருக்கும்? சனிக்கிழமை, ஆயில்யம் நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். சனி பகை கொண்டவர், புதனு ஜென்ம பகை கொண்டவர் செவ்வாய் பகவானுக்கு, ராசியாதிபதிக்கு. செவ்வாய் சேர்க்கை பெற்று விரயத்தில் இருக்கிறார்கள். ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்திலும் நிதானம் பொறுமை காட்ட வேண்டும். புதனும் சேர்க்கை பெற்றிருக்கிறார். சனி செவ்வாய் புதன், பொறுமை காட்டுங்கள். சந்திரன் பொறுத்தவரை உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரை 4ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார் 11 மணி வரை. ஆனாலும் யோகாதிபதி ஆட்சி பெற்றாலும் நட்சத்திரங்கள் மற்றும் திதிகள் மிகவும் முக்கியம். அதுதான் பஞ்சாங்கம். திதி, நட்சத்திரம், யோகம், கரணம், நாளோ சனிக்கிழமை, நட்சத்திரம் ஆயில்யம். ஆகையால் உங்கள் ராசியிலே சூரியன் இருப்பது ஓரளவுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியது. 2லே சுக்கிரன் யோகத்தை கொடுக்கிறார். மற்றபடி பார்க்கின்ற 3லே இருக்கிற குரு பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். இவற்றில் குரு உங்கள் ராசிக்கு அதிபதி, உங்கள் ராசிக்கு யோகாதிபதி. அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரம் இருப்பது நன்மையை காட்டி. இருப்பினும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் சனிக்கிழமையும் புதனுடைய நட்சத்திரம் வருவதனால் பெரிய முதல்கள் செய்வதை நிச்சயம் நீங்கள் தவிர்க்க வேண்டும். புதிய முயற்சிகளில் நிதானம் காட்ட வேண்டும். மற்ற விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பண விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கை. யாரையும் நம்பி பணம் கொடுத்து அதை செய் இதை செய் என்றால் அவர்கள் நிச்சயம் தவறான பாதையில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் வேண்டும்.
உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது விடுமுறை நாளாக இருந்தால் மகிழ்ச்சியாக அமைதியாக உங்களுடைய குடும்பத்தோடு நேரத்தை செலவழிங்கள். வேலை நாட்களாக இருந்தால் பொறுமை காட்டுங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை சிறப்பாக இல்லை. முன்னுரையிலே விரிவாக கூறியிருக்கின்றேன். நட்சத்திரக்குரிய பீஜ மந்திரம், ஜமத்கனி மகரிஷியை வணங்குவது, என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை முன்னுரையை ஒரு முறை கேட்டுவிடுங்கள். ஆகையால் அதை கேட்பதன் மூலம் திதி நட்சத்திரம் மிகவும் முக்கியம். திதியின் அடிப்படையில் தான் பல பண்டிகைகள் நாம் சஷ்டி, சதுர்த்தி, அதே போல் நட்சத்திரங்கள் திருவோணம், இவையெல்லாம் கார்த்திகை என்று. ஆக இந்த திதி நட்சத்திரமே பஞ்சாங்கம். திதி நட்சத்திரம், யோகம், கரணம் மற்றும் நாள், இவைதான் மிகவும் முக்கியம். இவை அடிப்படையாகவே நாம் நடந்து கொண்டாலே பிரபஞ்சத்தின் சக்தியை நாம் பெற முடியும். அன்றாடம் நாம் பஞ்சாங்கத்தை படிக்க வேண்டும். முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். இது சூட்சமாக நமக்கு யாரும் கூறவில்லை. இப்பொழுதுதான் வருகின்றது வெளியே. இதுக்கு ஒரு 20 வருடம் முன்னால் யூடியூப் வருவதற்கு முன்னால் எல்லாம் அவர்கள் ரகசியம் பாதுகாத்ததாக இந்த விஷயங்கள் இருக்கின்றது. தினமும் பஞ்சாங்கம் படிங்கள். இன்றைய நாள் எது, இன்றைய திதி எது, இன்றைய யோகம் எது, கரணம் எது, நட்சத்திரம் எது என்று அதை காலையிலே படித்துவிட்டு இன்றைய நாள் எனக்கு பிரபஞ்சமே எனக்கு நன்மையை கூடு என்று கூறினால் நிச்சயம் அன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு யோகமே கொடுக்கும். மேஷராசி சகோதர சகோதரிகளே, ஆகிய இன்றைய நாள் நீங்கள் செய்ய வேண்டியது முதலில் அந்த முன்னுரையை கேளுங்கள். பொறுமை காட்ட வேண்டும். குடும்பத்தில் கவனமாக வார்த்தைகளே பேச வேண்டும். கணவன் மனைவிகளை விட்டு கொடுத்து செல்லுங்கள். சின்ன சின்ன விஷயங்கள் பெரிதுபடுத்தாதீர்கள். அன்பை காட்டுங்கள், அன்பை பெறுவீர்கள். குழந்தைகளால் மகிழ்ச்சி இருக்கின்றது. சந்திரன் 4 ஆட்சி பெற்றிருப்பது நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் யோகம் என்றாலும் நாள் திதி நல்லாக இல்லை என்பதனால் கவனம், பொறுமை காட்டுங்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. ரிஷபராசிக்குரிய இன்றைய தின ராசி பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள ரிஷபராசி சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எப்படி இருக்கும் இன்றைய தின நாள்? ராசிக்கு யோகாதிபதியான சனியோடைய கிழமையிலும் மற்றொரு யோகாதிபதியான புதனோடைய நட்சத்திரமான ஆயிலையும் இருப்பது அற்புதமான யோகமான நாள். 2 குரு, 11 சனி, செவ்வாய், புதன், ராசியிலே சுக்கிரன் ஆட்சி. முன்னுரையிலே இன்றைய நாளுக்குரிய மந்திரங்கள் கூறியிருக்கின்ற நட்சத்திர மந்திரங்கள், திதி தேவதை யார் என்றெல்லாம் கூறியிருக்கின்றேன். அவற்றையும் நீங்கள் கேட்டு அந்த மந்திரங்களை கூறுங்கள் காலையிலே. இவையெல்லாம் செய்வதன் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மிக யோகமான நாள், மிக சிறப்பான மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்க நாள். தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பொருளாதாரம் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகமும், புதிய முயற்சி தாராளமாக இருங்கள். பெரிய வெற்றிகளை பெறுவீர்கள். சனிக்கிழமை வியாபாரிகளுக்கெல்லாம் ஒன்றும் விடுமுறை இல்லையே, தொழிலுக்கும் விடுமுறை இல்லையே. ஆகையால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மிக சிறந்த யோகமான நாள். உத்தியோகம் விடுமுறையாக இருந்தால் மிக மகிழ்ச்சியாக இருக்கும். வேலை நாட்களாக இருந்தால் சிறப்பாக இருக்கும். மேலதிகாரி நல்ல நட்புறவு இருக்கும். பகமை இல்லை. வார்த்தைக்கு இனிமையாக இருந்த ஒரு காரியத்திலும் செயல்கள் சிறப்பாக இருக்கும். பெரிய முயற்சிகள் தாராளமாக இருக்கலாம். புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டிருப்பதற்கு அதற்கு ஒரு சாதகமான நாள். ஆகையால் இன்றைய நாள் உத்தியோகத்தில் உயர்வுகளை பெறுவீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம். 2 குரு இருப்பார். கணவன் மணி ஒரு அன்பு, பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி. இவை என்றும் எதுவும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தான் கொடுக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மிக சிறப்பான நாள், யோகத்துக்குரிய நாள். நலம் பெறுக, வளம் பெறுக. மிதுன ராசிக்குரிய இன்றைய தின ராசி பலன்களை பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள மிதுன ராசி சகோதர சகோதரிகளை, இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எப்படி இருக்கும் இன்றைய நாள்? ராசிக்கு அதிபதியான புதனோடைய நட்சத்திரம். புதனோ சொந்த நட்சத்திரத்தில் அவர் இருக்கின்றார், ரேவதி நட்சத்திரத்தில். கிழமையோ சனிக்கிழமை. சனியோ சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார். இவர்கள் 10 இருக்கிறார்கள். 10 செவ்வாயும் இருக்கிறார், திக்பலத்தோடு இருக்கிறார். ராசியிலே குரு, அவரும் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார். இன்றைய நாளை பொறுத்தவரை சந்திரன் 2ஆம் இடத்தில் ஆட்சியாக இருக்கின்றார். அதன் பிறகு மகத்துக்கு செல்கின்றார் இரவு 11க்கு பிறகு. ஆகையால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு யோகமும் மிகவும் சிறப்பான வெற்றியும் கொடுக்கக்கூடிய ஒரு யோக தினம். முன்னுரையிலே இன்றைய நாளுக்குரிய மந்திரங்கள், வழங்க வேண்டிய மகரிஷி, திதி தேவதை எல்லாம் கூறியிருக்கின்றேன். நட்சத்திர மந்திரங்களை கூறியிருக்கின்றேன். அவை தவறாமல் கேளுங்கள், அவற்றை உச்சரியுங்கள் காலையிலே. உங்களுக்கு அதை செய்யும்போது இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய நன்மைகளையும் யோகத்தையும் வெற்றிகளையும் பெறுவீர்கள். சந்தோஷம் அதிகரிக்கும். பொருளாதாரம் மிக சிறப்பாக இருக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். வீண் விரயங்கள் எதுவும் கிடையாது. எண்ணிய காரியங்கள் தடையின்றி நடக்கக்கூடிய ஒரு யோகமான நாள் உங்களுக்கு.
உத்தியோகத்தை பொறுத்தவரை விடுமுறையாக இருந்தால் மகிழ்ச்சி சந்தோஷம், வேலை நாட்களாக இருந்தால் லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற சூரியனால் மிகப்பெரிய யோகத்தை பெறுவீர்கள். புதனோடி நட்சத்திரம் ஆயில்யம் ஆதிசேஷனை வணங்குங்கள், உத்தியோகத்தில் உயர்வுகளை பெறுவீர்கள். ஆகையால் பெரிய முயற்சிகள் எடுத்தால் வெற்றி இருக்கிறது. மேலதிகார நல்ல நட்புறவு, மரியாதை, மதிப்பு, அங்கீகாரங்கள், செல்வாக்கு, பதவி உயர்வு எதிர்பார்த்து கொண்டிருக்கு அதற்குரிய பதில்கள் இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உத்தியோகத்தில் இன்றைய சனிக்கிழமையாக இருந்தாலும் உங்களுக்கு அது யோகமாக இருக்கின்றது. அடுத்ததாக பார்க்க குடும்பத்தில் சந்தோஷம். 2 சந்திரன் ஆட்சியாக இருப்பதால் கணவன் மனைவிகளே மகிழ்ச்சி. சனி புதன் அவங்களாம் சொந்த நட்சத்திரம் இருக்காங்க, சுக்கிரன் ஆட்சியாக இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி, சுபகாரியங்கள் நடைபெறக்கூட முயற்சி. சனிக்கிழமை நவமி என்று இருந்தாலும் இந்த நவமி அப்படின்றது செய்யலாம், சுபகாரியங்கள் வேண்டாம். ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை சிறப்பும் மகிழ்ச்சியும் வெற்றிகளும் கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்கள் தொழில் வியாபார உத்தியோகத்திற்கும் குடும்பத்தில் சந்தோஷமும் ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். நலம் பெறுக, வளம் பெறுக. கடகராசிக்குரிய இன்றைய தின ராசி பலன்களை தற்பொழுது பார்க்கலாம். அன்புள்ள கடகராசி சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய நாள் எப்படி இருக்கும்? சந்திரன் ராசியாதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறார். உங்கள் ராசியிலே ஆயில்யம் நட்சத்திரத்தில் இருக்கின்றாலும் ஆயில்ய நட்சத்திரத்துக்குரிய புதன் பகவான் குருவோடு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கின்ற பலம் சிறப்பானது. ஆயில்யம் முன்னுரையிலே இன்றைய நாளுக்குரிய நட்சத்திர மந்திரங்கள், திதி தேவதையார் இவையெல்லாம் கூறியிருக்கின்றேன். வணங்க வேண்டிய மகரிஷி, செய்ய வேண்டிய சனிக்குரிய பரிகாரங்கள் குறிக்கிறேன், அவர் தவறாமல் கேளுங்கள். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது இன்றைய நாளை பொறுத்த சூரியனும் 10 திக்பலத்தோடு இருக்கிறார். 11 சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறார். யோகத்தை தருகின்ற நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். 10ஆம் இடத்தில் தனாதிபதியான சூரியன் இருக்கின்ற அமைப்பு. ஆகையால் தனஸ்தானம் உங்களுக்கு கேது இருந்தாலும், சூரியன் வீடு கொடுத்தவர் கேதுக்கு இருந்தாலும் உங்களுக்கு சூரியன் 10 திக்பலத்தோடு இருக்கிறார் கடகத்துக்கு. ஆகையால் அது ஒரு மிக பலம், அது உச்சம் பெற்ற திக்பலம். எனவே தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் நன்றாகவே இருக்கும். லாபாதிபதி ஆட்சியாக இருப்பதனால் சுக்கிரன். மற்றபடி பார்க்கின்ற போது வரவுகள் நன்றாக இருக்கும்போது செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். வீண் செலவுகள் போன்றவர்கள் எவையும் இல்லை. உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது விடுமுறையாக இருந்தால் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குரு 12 இருந்தாலும் அவர் சொந்த நட்சத்திரம் இருக்கிறார். புனர்பூசத்தில் சனியும் அவ்வாறே, புதனும் அவ்வாறே, அவங்கவுங்க நட்சத்திரம் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு யோகம். ராகு சொந்த நட்சத்திரம், கேதோ சொந்த நட்சத்திரம், இதெல்லாம் 5 கிரகங்கள் சொந்த நட்சத்திரம் இருக்கிற நாள் இன்றைய நாள் அபூர்வம். அதுவும் ஆண்டுக்கோள் எல்லாம் அப்படி இருக்காங்க. ஆகையால் இன்றைய நாள் உங்களுடைய தொழில் வியாபாரம் எப்படி இருக்கோ அதே போல் உத்தியோகம் உற்சாகம் சுறுசுறுப்பாக மேல் பொறுப்புக்கு என் விடுமுறையாக இருந்தால் மகிழ்ச்சி சந்தோஷம். வேலை நாட்களாக இத்தகைய நன்மைகள் நீங்கள் அடைவீர்கள். பெரிய பொறுப்புகள் கிடைக்கும். செயல்கள் சிறப்பாக இருக்கும். நன்மையான முயற்சிகள் இருக்கும். மனதில் தெளிவு இருக்கும். தயக்கங்கள் இருக்காது. இவையெல்லாம் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய முயற்சிகள், விடாமுயற்சிகள். விருப்பம் இருக்க வேண்டும் எந்த ஒரு விடாமுயற்சிக்கும். அதுதானே உண்மை. கடகத்தில் பிறந்த அஜித் சார் சொல்லியிருக்கார், இப்போ ஜெயிச்சதுக்கு விருப்பம், விடாமுயற்சி மற்றும் முன்முயற்சி அப்படின்ட்டு அவரோட ஜெயித்த பிறகு அந்த கார் ரேஸில் சொல்லியிருக்கார். பூசத்தில் பிறந்தவர் கடகத்தில் அஜித் சார், விஜய் சாரும் அதே பூசத்தில் பிறந்தவர். எனவே முயற்சிகள் எப்பொழுதும் கடகத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகம். சந்திரன் ஆட்சி பெற்ற ராசி இல்லையா, மனம் தெளிவாக இருக்கும், திடமாக இருக்கும், எதையும் என்னால் முடிக்க முடிகின்றது. இன்றைய நாள் அவ்வாறு உத்தியோகத்தில் உயர்வுகள் இருக்கிறது. நன்மைகள் கொண்ட தினம் இன்றைய தினம். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மணி ஒருவரே அன்பு பாசம் என்றால் இதை கொஞ்சம் விட்டு கொடுத்தான் செல்ல வேண்டும். 2 கேது, 7க்குரிய சனியோ செவ்வாயோட சேர்க்கை, இதெல்லாம் கொஞ்சம் நிதானம் காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை. இன்றைய நாளை பொறுத்தவரை சனிக்கிழமை, அதனால் கொஞ்சம் நிதானம் காட்டுங்க. குடும்பத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இன்றைய நாள் ஆரோக்கியம் 6க்குரிய 6ஐ பார்க்கிறார் சொந்த நட்சத்திரம் வந்து. ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு முன்னுரையிலே குறிக்கின்ற மந்திரங்களை தவறாமல் கேளுங்கள். பீஜ மந்திரங்கள் கூறி அதை கேளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள். சில விஷயங்களிலே நீங்கள் கொஞ்சம் கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள், அது மட்டும் போதும். மற்றபடி நன்மையான நாள். நலம் பெறுக, வளம் பெறுக. சிம்ம ராசிக்குரிய இன்றைய தின ராசி பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள சிம்ம ராசி சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எப்படி இருக்கும் இன்றைய நாள்? சனிக்கிழமை, கொஞ்சம் நிதானம் காட்ட வேண்டும். புதனோடைய நட்சத்திரம் இருந்தாலும் புதன் உங்களுக்கு தன லாபாதிபதி. சந்திரன் புதனோடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார், விரையாதிபதி.
சந்திரன் விரையாதிபதி. அவர் விரையாதிபதி லாபாதிபதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்ற பொழுது தேவையற்ற செலவுகள், வீண் செலவுகள். சனியோ 8ல் அஷ்டமத்தில், ஆனால் பாதிப்பில் அஷ்டமத்தில் இருக்க சனி. 7ல் யாருன்னா ஒரு கிரகம் இருந்தால், 7ல் ராகு தான் இருக்காரே ஆண்டுக்கோளா. டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு அஷ்டம சனியால் பாதிப்பில்லை, பாரப்பலனையும் கூறியிருக்கின்றேன். இருந்தாலும் இன்றைய நாள் கொஞ்சம் நிதானமாக எந்த ஒரு செயலிலும் உங்களோட ஈடுபாட்டை காட்ட வேண்டும். பொதுவாக சனிக்கிழமை முன்னூறிலே இந்த நாளுக்குரிய மந்திரங்கள், வணங்க வேண்டிய மகரிஷி, சொல்ல வேண்டிய மந்திரங்கள், நட்சத்திர மந்திரங்கள், திதி தேவதை யார், அவங்களுடைய காயத்ரி மந்திரம் என்று எல்லாவற்றையும் கூறியிருக்கின்றேன். அவற்றை நீங்கள் பாருங்கள் தவறாமல். அடுத்ததாக பார்க்கின்ற தொழில் வியாபாரம் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நாள் விரையாதிபதி ஆட்சியாக இருக்கிறார். அதுவும் லாபாதிபதி ஒரு நட்சத்திரம், தனாதிபதி லாபாதிபதி புதன். ஜாதகத்தில் சிம்மராசியில் பிறந்தவங்க சூரியன் புதன் சேர்க்கை பெற்றால், இன்னைக்கு சிம்மராசி தானே, சூரியன் புதன் சேர்க்கை பெற்றால் தன லாபாதிபதி ராசியாதிபதி சேர்க்கை, சூப்பர் அது. ஆக இன்றைய நாள் பொருளாதார ரீதியாக பெரிய பிரச்சனைகள். லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறார், அவர் சொந்த நட்சத்திரம் இருக்கிறார். இந்த நாள் பார்த்தீங்கன்னா சனி அவர் நட்சத்திரம், சனி புதன் குரு ராகு கேது, இந்த 5 கிரகங்கள் அவங்களோட சொந்த நட்சத்திரம் இருக்கிறாங்க, அபூர்வமானது. அப்படி பார்க்கும் பொழுது இன்றைய நாள் புதிய முயற்சிகள், புதிய முதலீடுகள், அவற்றிலே கவனம் வேண்டும். வருமானம் நன்றாக இருக்கும், வருமானம் பிரச்சனை இல்லை. புதிய பொருளாதார முயற்சிகள், பொருளாதார முதலீடுகள் வேண்டாம், இன்றைய நாள் வேண்டாம். நவமி வேறு வேண்டாம். அதுக்கு அடுத்ததாக பாருங்கள், உத்தியோகம் விடுமுறையாக இருந்தால் மகிழ்ச்சி சந்தோஷம், வேலை நாட்களாக இருந்தால் மிக கவனம். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சனி செவ்வாய் 8ல் இருக்கிறதுனால நிதானம் காட்டுங்கள். உங்கள் வேலையில் மட்டும் இன்றைய நாள் பொறுமை காட்டுங்கள். ஆதிசேஷனை வணங்குங்கள் காலையிலே, முன்னோரிலே கூறியிருக்கின்றேன் இவையெல்லாம். ஆகிய நாள் உத்தியோகத்தில் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மணி ஒருவரை அன்பை காட்டுங்கள். குரு என்னதான் 7ல் பார்த்தாலும் சனியோடையே அந்த ஒரு செயல், ஏன்னா அவர் தானே 7க்குரியவர், ராசிக்கு அவர் தானே 7க்குரியவர், கலத்திர ஸ்தானத்துக்கு அவர் தானே அதிபதி, 7ஆம் அதிபதி, சப்தமாதிபதி. அவர் 8ல் இருந்து அவருடைய நட்சத்திரம், சொந்த நட்சத்திர உத்திரட்டாதியிலிருந்து அவருடைய கிழமையை நடத்துகிறார். இதில் புதனும் வந்து சனியோடையும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக, அப்புறம் சூரியனுடையும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக, அப்படிப்பட்ட ஒரு நடுநிலை. அவர் ஒரு பச்சவந்தி மாதிரி இங்கேயும் போவார் அங்கேயும் போவார். ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஆரோக்கியத்தில் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இல்லை. 6க்குரிய 8 இருக்கார், அதுவும் சனி தான். 6க்குரிய 8 இருக்கார், ஆரோக்கியெல்லாம் ஒன்றும் பாதிப்பு இல்லை. மன அழுத்தம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். தியானம் செய்யுங்கள், குபேர முத்திரை வையுங்கள், இல்லை கணேச முத்திரை வையுங்கள். யூடியூப்பில் போய் குபேர முத்திரை, கணேச முத்திரை சர்ச் பண்ணிங்கன்னா கணேஷ் முத்ரா அப்படின்னு சர்ச் பண்ணால் எல்லாம் மன அழுத்தத்தை அகற்றக்கூடிய முத்திரைகள். மந்திரம் எந்திரம் தந்திரம், இந்த தந்திரம் எதுனா அதான் முத்திரைகள். ஆகிய இவை எல்லாம் செய்து வாருங்கள். இன்றைய நாளை பொறுத்து கொஞ்சம் நிதானம் காட்டுங்கள், பொறுமை காட்டுங்கள், வெற்றிகளை பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. கன்னி ராசிக்குரிய இன்றைய தின ராசி பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள கன்னிராசி சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எப்படி இருக்கும் இன்றைய நாள்? நீங்கள் லக்கி குபேரனா? இன்றைய நாளை பொறுத்தவரை ராசியாதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதும், சனியோடு சேர்க்கை பெற்று சனிக்கிழமை நடப்பதும், புதனோடைய நட்சத்திரமான ஆயில்யம் இன்றைய நாள் இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளையும் யோகங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கின்றது. லாபாதிபதியான சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் ஆட்சி, குரு 10ல் தான் சொந்த நட்சத்திரம். இப்போ இந்த நாளை பொறுத்தவரைக்கும் 5 பேரும் சொந்த நட்சத்திரம், சனி புதன் குரு ராகுக்கு இதெல்லாம் அவங்க சொந்த நட்சத்திரம் இருக்காங்க, அபூர்வமாக வருது, இப்போலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஆகையால் என்ன, சனிக்கிழமை புதனோடி நட்சத்திரம் என்பதனால் உங்களுக்கு யோகம், தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். முன்னூறிலே இன்றைய நாளுக்குரிய ஆயிலை நட்சத்திரக்குரிய மந்திரங்கள், சனிக்கிழமை என்ன செய்யணும், யாரை வணங்கணும், நட்சத்திர மந்திரங்கள், திதி தேவதை யார், அவங்களை எப்படி வணங்குறதுலாம் கூறியிருக்கேன். தவறாமல் அவற்றை பார்க்க வேண்டும். அப்போ தான் உங்களுக்கு இந்த நாள் எப்படி என்பதோ, ஒவ்வொரு நாள் எப்படி இருக்கணும் அப்படின்றது. ஏன்னா பஞ்சாங்கம் என்றால் திதி நட்சத்திரம் நாள் கிழமை யோகம் கரணம், இதாங்க பஞ்சங்கம். அங்கம் பஞ்ச அங்கம், பஞ்ச தந்திரம்னு சொன்னீங்களே, அது மாதிரி பஞ்ச அங்கங்கள். இந்த நாள் எது, திதி எது, நட்சத்திரம் எது, திதி அடிப்படையில் தான் நம்ம நிறைய பண்டிகைகள் கொண்டு வரோம். சஷ்டி, நவமி, அஷ்டமி, கோகுலாஷ்டமி, ராமநவமி, இவையெல்லாம் தெரிந்து கொண்டு அன்றைய நாள் பஞ்சாங்கம் படித்தலே நன்மைகள் நிச்சயம் நமக்கு கிடைக்கும். எனவே இன்றைய நாள் கன்னிராசிக்கு ஒரு யோகத்துக்குரிய நாள். தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். லாபாதிபதியான சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்று சிறப்பாக இருக்கிறார், அதுவும் புதனுடைய நட்சத்திரம் வீரா. ஆகையால் இன்றைய நாள் உங்களுக்கு தனலாபம் மிக சிறப்பாக இருக்கும். சுக்கிரன் வேறு உங்களுக்கு 9லே ஆட்சியாக இருக்கிறார்.
ஆகையால் இன்றைய நாள் 8லே குரு இருந்தாலும் சூரியன் இருந்தால் வார்த்தையில் கொஞ்சம் நிதானம். இப்போ 8ல் சூரியன் இருக்கார், சித்திரை நாளுக்கு இப்போ 8ல் சூரியன் இருக்கார், இருந்தாலும் வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் கோபம் இல்லாமல் பார்த்து, மற்றபடி உங்களுக்கு ஒரு தன லாபம் கொண்ட தினம் தொழில் வியாபாரத்தில். உத்தியோகத்தை பொறுத்த விடுமுறையாக இருந்தால் மகிழ்ச்சி, குடும்பத்தோடு சந்தோஷம், கணவன் மனைவியுடைய அன்பு பாசம் இதெல்லாம் இருக்கும். ஆனால் உத்தியோகத்தில் வேலை நாட்களாக இருந்தால் ரொம்ப நன்றாக இருக்கும். இந்த நாள் ஏன்னா நான் சொல்கிறேன் இல்லையா, சனிக்கிழமை சனி அவருடைய நட்சத்திரம் இருக்கார், புதனுடைய நட்சத்திரம், புதனும் அவருடைய ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் இருக்கார், நீச்சம் பெற்றால் குரு புதனோடு பரிவர்த்தனை இருக்கார். இதெல்லாம் பலம் கொண்ட ஒரு அமைப்புங்க ஐயா அம்மா. எனவே என்றால் உத்தியோகத்தில் சிறப்பு, குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, ஆரோக்கியம். 6ல் ராகு இருக்கனால சிறப்பாக இருக்கும். குரு வேற பார்க்குறார், அவர் சொந்த நட்சத்திரத்தில் பார்க்குறார். ராகு அவர் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார், சனியோட வீட்டில் இருக்கார். சனியை போல் ராகு, செவ்வாய் போல் கேது. இவையெல்லாம் உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு நன்மையும் யோகமும் கொண்ட தினமாக. துலாம் ராசிக்குரிய இன்றைய தின ராசி பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள துலாம் ராசி சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எப்படி இருக்கும் இன்றைய நாள்? லக்கி குபேரன் நீங்களா? ஆம், இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள். சனிக்கிழமை, யோகாதிபதி சனி 6ல் இருக்கிறார், சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் உத்திரட்டாதியில். புதனோடி நட்சத்திரமான ஆயில்யம், புதனோடி நட்சத்திரம் ஆயில்யம் என்றால் புதனும் 6ஆம் இடத்தில் அவர் அமர்ந்து அவருடைய சொந்த நட்சத்திரமாக ரேவதியில் இருக்கிறார். இந்த நாள் ஒரு அபூர்வமான நாள். இப்போ நான் இந்த ஒரு வாரமாக சனி, புதன், குரு, ராகு, கேது 5 பேரும் அவங்க சொந்த நட்சத்திரம் இருக்காங்க. 5 பேரும் அவங்க சொந்த நட்சத்திரம் இருக்காங்க. இவற்றில் சனிக்கிழமையில் புதனோடி நட்சத்திரம் ஆயில்யம் நடப்பினால் அவங்களாம் அவங்களுக்கு சிறப்பாக யோகாதிபதி என்பதனால் யோகத்துக்குரிய நாள். ராசியாதிபதி சுக்கிரன் 8ல் ஆட்சியாக இருக்காது, அது யோகம். 8ல் சுக்கிரன் இருக்கிறது யோகம், நன்மையாக தான் செய்வார் கோச்சார் ரீதியாக. முன்னுரையிலேயே இன்றைய நாளுக்குரிய மந்திரங்கள், இன்றைய நாள் என்னென்ன செய்யணும், நட்சத்திர மந்திரங்கள், திதி தேவதை யார், எந்த மகரிஷியை வணங்கணும் எல்லாம் கூறியிருக்கின்றேன். சனி இப்போ என்ன செய்யணும்ட்டு அதை தவறாமல் கேளுங்கள். அதை காலையிலே இங்கே தினம் செய்தீங்கன்னா அன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு யோகமும் வெற்றியிலும் கிடைக்கக்கூடிய ஒரு பலமான நாளாக அமையும். துலாம் ராசியை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். 10ஆம் இடத்துக்குரிய சந்திரன் 10ல் ஆட்சியாக இருக்கிறார் இன்றைய நாள் இரவு 11 மணி. ஆகையால் பலம், மேன்மை, பொருளாதார முன்னேற்றம், செயல்களில் சிறப்பு, ஆற்றல் திறனை வெளிப்படுத்தக்கூடிய தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, வைராக்கியம், மனதிலே துணிவு என்று எல்லாவற்றிலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு பலம் வாய்ந்த நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. வெற்றி உங்களுக்கு. உத்தியோகம் விடுமுறையாக இருந்தால் மகிழ்ச்சி, குழந்தைகளோடு சந்தோஷமாக நேரத்துக்கு குழந்தைகளோடு கணவர் மனைவியோடு சேர்ந்து. 7ல் சூரியன் இருக்கார். வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் உஷ்ணமாக இருக்காதிங்க. சூரியன் உஷ்ணம், நீங்கள் உஷ்ணமாக இருந்தால் உங்களுடைய மனைவி அதிக உஷ்ணமாக காட்டுவாங்க. ஏன்னா சூரியன் 7ல் இருக்கார். இருந்தாலும் குழந்தைகளோடு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். அவை பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்து குரு பார்க்குறாரு இல்லையா, 9ஆம் வந்து அப்போ குழந்தைகள், இந்த குழந்தைகளோட மகிழ்ச்சியாக நேரங்கள் செலவழிப்பீர்கள். அதே வேலை நாட்களாக இருந்தால் கொஞ்சம் நிதானம் காட்டுங்கள். சூரியன் இப்போ புஷ்ஷுன்னு இருக்கார், ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு பலம். ஏன்னா சனி புதன் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நாள். எனவே உத்தியோகத்தில் உயர்வுகள் இருக்கின்றது, புதிய முயற்சிகள் ஈடுபடலாம், அவற்றில் உங்களுக்கு நன்மைகள் இருக்கின்றது, செயல்கள் சிறப்பாக இருக்கும், எண்ணங்கள் தெளிவாக இருக்கும், எல்லாவற்றையும் முடித்து காட்டக்கூடிய வல்லமை இருக்கும். எனவே இன்றைய நாள் உங்களுக்கு மேன்மை அதிகமே. நான் இருக்க குடும்பத்தை பற்றி சொல்லிட்டேன், கணவன் மனைவியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து சொல்கிறேன். ஆரோக்கியம் நன்றாக இருக்குங்க ஐயா அம்மா. 6 செவ்வாயும் சனியும் இருக்கிறதுனால, மற்றபடி புதனும் இருக்கிறார்கள். எனவே இதெல்லாம் பலம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு யோகமும் மேன்மையும் வெற்றியும் கொண்ட தினம். செயல்கள் வெற்றியாக இருக்கின்றது, மேன்மை யோகமாக ராஜயோகமாக இருக்கின்றது. நலம் பெருக வளம் பெருக. விருச்சிக ராசிக்குரிய இன்றைய தின ராசி பலன்களை தற்பொழுது பார்க்கலாம். அன்புள்ள விருச்சிக ராசி சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய நாள் எப்படி இருக்கும்? லக்கி குபேரன் நீங்களா? நிதானம் காட்ட வேண்டும். இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்திலும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சனிக்கிழமை, சனியோ உங்கள் ராசியாதிபதியான செவ்வாயோடு 5ஆம் இடத்தில் உட்கார்ந்து உத்தம் செய்து கொண்டிருக்கிறார். கூட வேற கூட்டணிக்கு புதன் வேற இருக்கார். சனிக்கிழமை வேற புதனோடி நட்சத்திரமான ஆயில்யம். ஒரே ஒரு நன்மை, பாக்கியாதிபதியான சந்திர பகவான் ஆட்சி, யோகாதிபதியான ஜீவனாதிபதி தசமத்துக்கு அதிபதியான சூரியன் 6ல் உச்சம். இதெல்லாம் இருக்கட்டும். பொதுவாக நாள் பலன் தினப்பலன் பார்க்கும்போது பஞ்சாங்கம் முக்கியம். பஞ்சாங்கம்னா என்ன? நாள், திதி, நட்சத்திரம், யோகம்,
கரணம், இந்த 5 அங்கங்களே பஞ்சாங்கம். அப்போ இந்த திதி நவமி அது ஓகே. ஆனால் இந்த நட்சத்திரம் சனி, இன்றைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புதன், இன்றைய நாள் சனி. அப்போது இங்கே உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு மாதம் ஃபுல்லாக ஒரு யோகம் தரக்கூடிய சூரியன் இன்றைய நாளில் சில விஷயங்களை தடைகள் கொடுக்கும்போது குழப்பங்கள் இருக்கும். ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் பெரிய முதலீடு தவிர்க்க வேண்டும். வருமுன் காப்போம். ஜாதகம் என்பது ஒரு கேடயம். கோள்களின் கோலாட்டத்தில் கிரகங்கள் வானமண்டலத்தில் இருக்கின்றது. முன்னோர்கள் நம்ம வானமண்டலத்தில் இருக்கின்ற கிரகங்கள் இங்கெல்லாம் போகும்பொழுது நமக்கு இந்த மாதிரி பாதிப்பு உட்பாக இந்த மாதிரி நன்மைகள் கொடுப்பார்கள் என்பதை தெளிவாக கூறியிருக்கிறார்கள். பராசரர் அவ்வளவு அழகாக கூறியிருக்கிறார். ஜெய்மினியம் கூறியிருக்கிறார். பிருகுமுனிவரும் கூறியிருக்கிறார். எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை சிறப்பாக இல்லையுமே கவனம். எதிராக பொருளாதார முதலீடுகள், தொழில் வியாபாரத்தில் வருமானம் நன்றாக இருக்குங்க. பாக்கியாதிபதி ஆட்சியாக இருக்கார். அப்புறம் 10க்குரியவர் உச்சமாக இருக்கார். குரு கூட தனஸ்தானத்தப்பா. எனவே வருமானம் நன்றாக இருக்கும். பெரிய முதலீடு வேண்டாம். ஒரு நில ரிஜிஸ்ட்ரேஷன் வேண்டாம். ஆனால் சனிக்கிழமை விடுமுறையாக தான் இருக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம். பெரிய நிலத்துக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறேன் இன்றைக்கி வேண்டாம். எனவே இந்த மாதம் யாருன்னா கடன் கொடுக்குறீங்கன்னா கொடுத்தீங்கன்னா வரவே வர. இதெல்லாம் கவனமாக இருந்தால் பிரச்சனையே இல்லையே. ஒரு பொழுது பிறக்கின்றது, ஒரு பொழுது மறைகின்றது. அந்த நாளில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்தால் இன்றைய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது தெரிந்து கொண்டீர்கள். நன்றி. அதுக்கு அடுத்ததாக பார்க்கும்போது உத்தியோகம். உத்தியோகத்தை பொறுத்தவரை விடுமுறையாக இருந்தால் மகிழ்ச்சி, சந்தோஷம். வேலை நாட்களாக இருந்தால் கவனம். ஆனாலும் உங்களுக்கு 6ல் சூரியன் உச்சமாக இருக்குன்னா பாதிப்பு இல்லை. வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் பொறுமை. மற்றபடி யார் விஷயத்தையும் தலையிடாதீர்கள். உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். நல்லபுரமாக சொல்லிட்டார். இன்றைய நாள் சனிக்கிழமை புதன் நட்சத்திரனால கொஞ்சம் பொறுமையாக இருந்துருங்க. இன்றைய நாள் நாளைக்கு நாட்டில் மூணு திகைக்கிழமை தான் ஜம்முன்னு இருக்கும். எனவே இன்றைய நாள் உத்தியோகத்தில் உயர்வுகள் இருக்கிறதா? இருக்குது. ஆனால் வார்த்தைகளில் கவனம் வேண்டும். மேலதிகாரியிடம் பகமை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது கவனம். சரிங்களா? அது அடுத்ததாக குடும்பத்தில் சந்தோஷம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2ஆம் இடத்து குரூப்பாகிற குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவியிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, ஒற்றார் உணவுகள், நண்பர்கள், பகமை இருக்குங்க. 7ல் சுக்கரன் இருக்கார். நம்பாதீங்க. உற்றார் உணவுகளே நண்பர்களையும் அப்பா கொடுப்பா, அம்மா கொடுமா, நான் கொடுத்துட்றேம்மா திருப்பின்னு. அதுவும் பெண்களிடம் நகைகள் கேட்டு நான் கொடுத்துட்றேம்மா நகை முட்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன் வட்டி நீங்கள் தான் கட்டணும். இன்றைய நாள் அந்த மாதிரி கவனமாக இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குவான். நிச்சயம் சூரியன் 6ல் இருக்குன்னா ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை முன்னூறிலே குறிக்கின்ற மந்திரங்களை தவறாமல் கேளுங்கள். அவற்றில் நட்சத்திர பீஜ மந்திரங்கள், திதி யார் வணங்கணும், எந்த திதி தேவதை யார், குலசுந்தரி எல்லாம் சொல்லியிருக்கேன். அதை கேட்கும்பொழுது உங்களுக்கு தெளிவாக இன்றைய நாள் பிரச்சனைன்னு தெரியுமா இதெல்லாம் சொல்லிடுங்க. காலையிலேயே செஞ்சுடுங்க அந்த விஷயத்தை. அதை செஞ்சிட்டிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வெற்றியே உங்களுக்கு இருக்கும். நலம் பெறுக, பலம் பெறுக. தனுசு ராசிக்குரிய இன்றைய தின ராசி பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள தனுசு ராசி சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய நாள் எப்படி இருக்கும்? லக்கி குபேரன் என்கிறார். இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திரன் 8ல் இருக்கிறார். இரவு 11 முறை. அதன் பிறகு சந்திராஷ்டமம் முடிகின்றது. இருந்தாலும் 8ல் சந்திரன் இருக்கின்ற பொழுது ராசிக்கு 7ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. அவ்வாறு பார்க்கின்ற 7ஆம் இடத்தில் குரு இருக்கிறார், பாதிப்பு இல்லை. ஆகையால் சந்திராஷ்டம நாள் என்பது தெரிந்து கொண்டீர்கள். புதிய முயற்சியிலே நிதானம் காட்ட வேண்டும். முன்னூறிலே இந்த நாளுக்குரிய மந்திரங்களும் நட்சத்திர மந்திரங்கள், திதி தேவதையார், எந்த மகரிஷி வேணும்னா கூறியிருக்கின்றேன். அந்த மந்திரங்கள்லாம் காலையிலே செஞ்சிருங்க, சொல்லிடுங்க. சந்திராஷ்டம பாதிப்பு நிச்சயம் இருக்காது. 3லே ராகு, 7லே குரு, சூரியன் 5லே உச்சம், எல்லாம் உங்களுக்கு சாதகம். இருந்தாலும் உங்களுக்கு பஞ்சமாதிபதியான செவ்வாய் பகவான் சனியோடு சேர்க்கை பெற்றிருக்கிறார். இன்றைய நாள் சனிக்கிழமை, புதனோடைய நட்சத்திரம், புதன் செவ்வாயோடு சேர்க்கை பெற்றிருக்கிறார். ஆகையால் பஞ்சமாதிபதி பாதிக்கப்படுகின்றார். ஏன்னா சூரியனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்கார். ஆகையால் இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தில் பெரிய முதல்கள் தவறுங்கள். பெரிய முதல்கள் இன்றைய நாள் வேண்டாம். சனிக்கிழமை என்று வந்தால், இப்போ சனி உங்களுக்கு 4ல் இருந்தால் பாதிப்பில்லை என்றால் இன்றைய நாள் பெரிய முதல் வேண்டாம். வரவுகள் நன்றாக இருக்கும். ஏனென்றால் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பகை கொண்டவெல்லாம் உங்களுடைய 6ல் சுக்கிரன் வந்து ஆட்சியாக இருக்கார். குரு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கார், ராசியாதிபதி. அவர் சொந்த நட்சத்திர ராசியை பார்க்குறார். இருந்தாலும் சுக்கிரன் அதிக பலம் இருக்கார், ஆட்சியாக. எனவே என்றால் தொழில் வியாபாரத்தில் பெரிய முதல்கள் வேண்டாம், புதிய முயற்சிகள் வேண்டாம். அதே சமயத்தில் வருமானம் அதிகரிக்கும், செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். உத்தியோகம் விடுமுறையாக இருந்தால் மகிழ்ச்சி, சந்தோஷம். கணவன் மனைவியிலே அன்பு பாசம், 7ல் இருக்கிற குரு அள்ளி கொடுப்பார். வேலை நாட்களாக இருந்தால் நிதானம், எந்த ஒரு விஷயத்திலும் வார்த்தையிலே கவனம். 10ஆம் இடத்தை சனி செவ்வாய் பார்க்குற யுத்தம்.
இதில் புதன் வேறு சனியோட சப்போர்ட்டில் இருக்கார். சனிக்கும் புதனும் நண்பர்கள். புதன் செவ்வாய்க்கு ஜென்ம பகல். அவங்க 2 பேரும் கூட்டணி அமைச்சு செவ்வாயோடு இருக்காங்க. இப்போ தேர்தல் இப்போ தான் முடிஞ்சுது. 2 கூட்டணியும் பலமாக இருக்கும்போது நடுவில் ஒருத்தர் மாட்டிக்கிட்டோன்னா அவர் என்ன பண்ணுவார்? இந்த பக்கமாக அந்த பக்கம் திக்கு முக்காடுவார். யாருக்கு சீட்டு கொடுத்து யாருக்கு இருக்குன்னு. அப்படி பார்க்கின்ற பொழுது இப்பொழுது சனி செவ்வாய் புதன் உங்களுக்கு 4ல் இருந்து செவ்வாய் திக் சூன்யத்தில் இருக்கிறார். பொதுவாக செவ்வாய் 10ல் இருந்தால் திக் பலம், 4ல் இருந்தால் திக் சூன்யம். எனவே இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தில் கவனம் வேண்டும். உத்தியோகத்தில் நிதானம் பொறுமை வேண்டும். உத்தியோகத்தில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வார்த்தையிலே கவனம் வேண்டும். குடும்பத்தில் சந்தோஷம் எல்லாம் இருக்கு. கணவன் மணி உறவிலே அன்பு பாசம் இதெல்லாம் இருக்கு. ஆக முன்னிலையில் குறிக்கின்ற மந்திரங்களை தவறாமல் கூறுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிக்குரிய நாளாக அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமையான நாளாக அமையும். நலம் பெருக வளம் பெருக. மகர ராசிக்குரிய இன்றைய தின ராசி பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள மகர ராசி சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய நாள் எப்படி இருக்கும்? லக்கி குபேரன் நீங்களா? இன்றைய நாள் உங்களுக்கு லக்கி குபேரனே. காரணம் 7ஆம் இடத்தில் சந்திரன். இரவு 11 மணிக்கு பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டமம் பிறக்கின்றது. எனவே நாளை தான் சந்திராஷ்டமம் முழுமையாக இரவு வந்துடுது உங்களுக்கு. இந்தியா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 3ல் சனி செவ்வாய். சனியும் சொந்த நட்சத்திரம் இருக்கார். புதனோ அவர் சொந்த நட்சத்திரம் இருக்கார். ரேவதியில் புதன் இல்லை குருவோட பரிவர்த்தனை. குருவோ சொந்த நட்சத்திரம். 5 கிரகங்கள் சொந்த நட்சத்திரம் இருக்காங்க. சனி புதன் குரு ராகு கேது, இந்த 5 கிரகங்கள் அவங்கவுங்க நட்சத்திரம் இருக்காங்க. எனவே 3ல் சனி செவ்வாய், அதுக்கப்புறம் புதன் சூப்பராக இருக்காங்க. 4ல் சூரியன் சுகஸ்தானத்தில் சூரியன் உச்சமாக இருக்கார். 8க்குரிய சூரியன் 4ல் சூரியன் உச்சமாக இருக்கார். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமைங்க உங்களுடைய கிழமை. புதனுடைய நட்சத்திரமான ஆயிலுங்க. முன்னுரையிலே இன்றைய நாள் எந்தெந்த மந்திரங்களை கூற வேண்டும், எந்த மகரிஷியை வணங்க வேண்டும், ஆதிசியை யாரை வணங்க வேண்டும், நட்சத்திர அதிதேவதா யார், திதி தேவதை யார் என்று கூறியிருக்கின்றேன். அவையெல்லாம் கூறுங்கள். காலையிலே மிக சிறந்த நாளாக உங்களுக்கு அமையும். இந்த நாளை பொறுத்தவரை உங்கள் 5ல் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கின்ற பலமான யோகமே. இவையெல்லாம் 2ல் ராகு 8ல் கேது மட்டும்தாங்க உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அதுவும் குரு பார்க்குற ராகு, அதனால் பெரிய டிஸ்டர்பாக. இந்த 8ல் இருக்கிற கேது ஒரு மாதிரியான குழப்பத்தை கொடுப்பார் பல முயற்சியில். ஏன்னா மர்மஸ்தானம், 8ஆம் இடம் ஒரு மர்மஸ்தானம். ஆனால் இன்றைய நாள் உங்களுக்கு யோகமான நாள். தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். லாபம் கொண்ட தினம். லாபஸ்தானத்தை சுக்கிரன் பார்க்குறார். 5ல் சுக்கிரன் 11ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் லாபம் அதிகரிக்கும், செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். 12ஆம் இடத்து குரு அவர் சொந்த வீட்டை வேணால் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். அதாவது வீண் செலவுகள் இருக்குது. சுப செலவு. குரு வீண் செலவு மாட்டார். குரு ஒரு கஞ்சன். கொடுத்தாலையும் பிடிக்கிறார். சுக்கிரன் அள்ளி அள்ளி கொடுப்பார். ராசிக்கு யோகாதிபதி சுக்கிரன் அள்ளி அள்ளி கொடுப்பார். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த நாள் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும், செலவுகள் கட்டுக்கொடுக்கும். உத்தியோகம் விடுமுறையாக இருந்தால் மகிழ்ச்சி சந்தோஷம். வேலை நாட்களாக இருந்தால் சுறுசுறுப்பு, பெரிய பொறுப்புகள், மேலதிகார நல்ல பாராட்டுகள். சனிக்கிழமை புதன் நட்சத்திரம்லாம் சூப்பர். ஆகையால் இன்றைய நாள் உங்களுக்கு உத்தியோகத்தில் உயர்வுகள் இருக்கிறது. குடும்பத்தில் சந்தோஷம். கணவன் மணி உறவில் அன்பு பாசம். 7ல் சந்திரன் ஆட்சி. ஆகையால் இந்த நாள் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சி விடுமுறையாக இருந்தால். அதே போலவே பல சுபகாரியம் நடைபெறக்கூடிய ஒரு நாளான சனிக்கிழமை நவமி, அது வேண்டாம். மற்றபடி பார்க்கின்ற போது ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். எனவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு யோகத்துக்குரிய மேன்மைக்குரிய நன்மைக்குரிய நாள். நன்மையான வெற்றியான யோகமான நாள். நலம் பெருக வளம் பெருக. கும்பராசிக்குரிய இன்றைய தின ராசி பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள கும்பராசி சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களோட நண்பர்களுக்கும் உற்றார் உணர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எப்படி இருக்கும் இன்றைய நாள்? லக்கி குபேரன் நீங்களா? நிச்சயம் இன்றைய நாள் நீங்கள் லக்கி குபேரனே. காரணம், இன்றைய நாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரமோ ஆயில்யம், புதனுடைய நட்சத்திரம். ராசியாதிபதியோட கிழமை. யோகாதிபதியான புதனுடைய நட்சத்திரம் பஞ்சமாதிபதி. இதில் குரு புதன் பரிவர்த்தனையில் இருக்காங்க. குருவோ அவருடைய சொந்த நட்சத்திரம் இருக்காங்க. 5 கிரகங்கள் அவங்க சொந்த நட்சத்திரம் இருக்கிறாங்க. சனி புதன் குரு ராகு கேது அவங்கவுங்க நட்சத்திரம் இருக்காங்க. ஜென்ம ராகுவாக இருந்தாலும் குரு பார்க்குறாருனால பாதிப்பில்லை. 4ல் சுக்கிரன் யோகமாக இருக்கிற சிறப்பு. 6ல் சந்திரன் ஆட்சியாக இருக்கிற பலம். எதிரிகளை வெல்லக்கூடிய வல்லமை. இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு ஜெயமே. எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக இன்றைய நாள் இருக்கலாம். 7 சனியால் இப்போ பாதிப்பு இல்லை. காரணம், சனியோடு ஒரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பில்லை. செவ்வாயும் சனி இருக்காங்க, யுத்தம் இருக்குது. அது எங்கன்னா வார்த்தையில் குடும்பத்தில் அதை கொஞ்சம் ஃபைட் நடக்கும்.
ஆனால் வெளியே பார்த்தீங்கன்னா ஜாம்னு ராஜாதி ராஜா மாதிரி போவீங்க. தொழில் வியாபாரம் வெற்றியாளர். இன்றைய நாள் உங்களுக்கு பொருளாதார உயர்வு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைலாம் மறந்துடுங்க. உங்களை இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஃபாஸ்ட்டாக இருப்பீங்க. அதெல்லாம் சிறப்பான ஒரு அமைப்பு. அதனால நீங்கள் குரு வந்து ராசியை பார்க்குறாரு, இருந்தாலும் விட்டு கொடுத்து போவீங்கன்னா சனி செவ்வாய் சேர்ந்தாலே அது நடக்காது. அது சேர்ந்தாலும் உலகத்துக்கே ஒரு யுத்தம் நடக்குங்க. அடிக்கிறாங்க பாருங்கள், ஈரான் நம்ம கப்பலையே அடிக்கிறான். இது மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாம் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை பெறுகின்ற கோச்சார் ரீதியாக வருகின்ற நிலை வரும். நேற்று நான் இப்போ பேப்பர் இந்த படிச்சுட்டு இருக்கும்போது பேப்பரில் பார்க்குறேன், யூடியூப்பில் பார்க்குறேன், இப்போ கப்பலை பிடிச்சிட்டான் நம்ம கப்பலை. இதெல்லாம் நடக்கக்கூடிய ஈரான் நமக்கு ஃப்ரெண்டு. இதெல்லாம் சனி செவ்வாய் சேர்க்கப்படுற நிலையில் அவன் ஃப்ரெண்டே எப்படின்னா குடும்பத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்னப்போ பிரச்சனை வரும். அதை மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுங்க. மற்றபடி தொழில் வியாபாரத்தில் லாபம் மிக சிறப்பாக இருக்கும். 10ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்குறார் 10ஆம் இடத்தை. ஆகையால் அது நல்லா இருக்குது. உங்களோட சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் பார்வை 9ஆம் இடத்தை பார்க்குற பார்வை பரிவர்த்தனை. அவங்களுக்குள்ள பார்வை பரிவர்த்தனை இருக்கிறது தர்ம கர்மாதிபதி யோகம். சுக்கிரன் வந்து செவ்வாய் வீட்டை பார்க்குறாரு, செவ்வாயை சுக்கிரன் வீட்டை பார்க்குறாரு. இதெல்லாம் நடக்குது. இருந்தாலும் இந்த வார்த்தையில் போர் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். அப்படி அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக போரே தொழிலாக வச்சுக்காமல் வார்த்தையில் இனிமையை காட்டுங்கள், அன்பை காட்டுங்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை விடுமுறையாக இருந்தால் சொன்னதுதான், விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஏண்டா இருக்கும்ன்ற மாதிரி குழப்பம் இருக்கும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நம்மளுடைய மனதில் தான். இதை வேணால் காலையில் நீங்கள் அனுமன் ஆலயம் சென்று விட்டு இல்லை சிவ ஆலயம் சென்று சொல்லுவாங்க, ஒரு விளக்கு போட்டுருங்க. சரிங்களா? முன்னூரில் சொல்லியிருக்கின்றேன். இன்றைய நாள் சனி பகவானுக்கு என்னென்ன செய்யணும், எந்த மகரிஷியை வணங்கணும், எந்த நட்சத்திர மந்திரங்களை சொல்லணும், மேலும் திதி தேவதையை சொல்லணும், அதை மட்டும் சொல்லிடுங்க. காலையில் தினந்தோறும் மாறிக்கிட்டே இருக்காங்க. தினபலன் நீங்கள் டெய்லி கேட்டால் தான் அது உங்களுக்கு தெரிய வரும். ஆகையால் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். கணவன் மனைவி உறவிலே அன்பை காட்டுங்கள். குழந்தைகளால் சந்தோஷம் இருக்குது. 5ல் குரு இருக்கிறார், சந்தோஷம்தான். ஆரோக்கியம் 6ல் சந்திரன், ஆரோக்கியம் நன்றாக இருக்குது. டென்ஷன் இல்லாமல் பார்த்துங்க. எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மை, தொழில், பணம் ரீதியாக இருக்கின்றது. சில எண்ணங்களிலே குழப்பங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. பேலன்ஸ் பண்ணுறது நம்மளுடைய மனதை கொண்டு தான். இவை நன்மையான நாளாக அமைய முன்னூரில் இருக்கின்றது. கேளுங்கள், வெற்றிக்குரிய நாளாக உங்களுக்கு அமையும். நலம் பெருக, வளம் பெருக. மீன ராசிக்குரிய இன்றைய தின ராசி பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள மீன ராசி சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் பிறந்த நாள் கொன்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய நாள் எப்படி இருக்கும்? லக்கி குபிரன் நீங்களா? கிழமை சனிங்க. சனியோ ராசியில் உட்காந்துருக்காங்க. ஜம்முன்னு அவருடைய சொந்த நட்சத்திர உத்திரட்டாதியில். பாதகாதிபதி அவர் தான் உங்களுக்கு புதன். அவரும் ஜம்முன்னு ராசியில் வந்து சொந்த நட்சத்திரம் ரேவதியில் இருக்காருங்க. இது நடுவில் செவ்வாய் மாட்டிக்கிட்டு இருக்கார். செவ்வாயோ உங்களுக்கு யோகாதிபதி, தன பாக்கியாதிபதி. இன்றைய கிழமை சனி. இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம், புதனுடைய நட்சத்திரம். இவர்கள் இருவரும் ராசியில் இருப்பது கவனம். இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்திலும் நிதானம், பொறுமை காட்ட வேண்டும். ஒரே ஒரு நன்மை, 5க்குரிய சந்திரன் 5லே ஆட்சி. ராசியாதிபதியான குரு பகவான் அவருடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் இருக்கார். சத்ருஸ்தானாதிபதி ரணருண ரோக சத்ருஸ்தானத்துக்கு அதிபதியான சூரியனும் 2ல் அவர் ஆட்சி உச்சமாக இருக்கார். ஸோ இங்கே வந்து பேலன்ஸ் பண்ணுற நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கு. தொழில் வியாபாரம் பெரிய முதல்கள் நிச்சயம் தவிர்க்க வேண்டும். ஜென்ம சனி நடக்குது. சனிக்கிழமை என்றாலே கவனம்தான். இப்போ அதிக பாதிப்பு உத்திரட்டாதியில் இருக்கவங்களுக்கு இருக்கும். சரிங்களா? வேண்டாம். இன்றைய நாள் பெரிய முதல்கள் எதுவும் வேண்டாம். வருமானத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குற சொந்த வீட்டை, சொந்த நட்சத்திரம் வந்து, அதனால் வருமானம் வந்துகிட்டு இருக்குங்க. அதில் எந்த விதமும் பிரச்சனை. செலவுகள் கட்டுக்குள் வைத்துக்கொள்ள சிக்கன நடவடிக்கை, ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க. சரிங்களா ஐயாமா? அது மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுங்க. அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது உத்தியோகத்தை பொறுத்தவரை விடுமுறையாக இருந்தால் இன்றைய நாள் கொஞ்சம் நிதானம், பொறுமையாக இருப்பீர்கள். ஆனால் அதே சமயம் அன்பையும் மகிழ்ச்சியும் காட்டக்கூடிய குழந்தைகளால் சந்தோஷம் இருக்கும். 5ல் சந்திரன் வந்து ஆட்சியாக இருப்பதால் இன்றைய நாள் மகிழ்ச்சி சார்ந்த குழந்தைகளாக இருக்குது. கணவன் மணி உறவிலே மீனரசை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிர்ஷ்டமான விஷயம்னா கணவன் மணி உறவு எப்பயுமே அன்பாக இருக்கும். அது ஒரு நல்மையான ஒரு யோகமான விஷயம். ஆகையால் உண்டான குடும்பத்தில் சந்தோஷம். கணவன் மணி ஆரோக்கியம் 6ல் கேது இருக்குது. அவர் சொந்த நட்சத்திரம் இருக்கா, அது நன்மை தாங்க. 6 கேதுவுக்கு வீடு கொடுத்த சூரியன் கேது 6ல் இருக்கிறதுனால ஆரோக்கியம் எல்லாம் நன்றாக இருக்கும். எனவே இன்றைய நாள் முன்னுரையிலே கூறியிருக்கின்ற மந்திரங்களை தவறாமல் கூறுங்கள். அந்த மந்திரங்களை உச்சரியுங்கள். ஒரு 5 நிமிடம் அந்த 5 நிமிடம் தான் ஆகும் மொத்தமாகவே சொல்கிறதுக்கு. அதை மட்டும் உச்சரிச்சுட்டு பிரபஞ்சத்துக்கு சக்தியை பஞ்சாங்கம் என்றால் நாள், திதி, யோகம், கரணம், நட்சத்திரம். இதான் 5 அங்கம். அந்த 5 தான் பஞ்சாங்கம். எனவே அதை மட்டும் உச்சரியுங்கள்.
இன்றைய நாளை பொறுத்தவரையும் பஞ்சாங்க குறிப்பில் படிப்பதும் நல்லது. இவையெல்லாம் கவனத்தில் வைத்துக்கொண்டு சனிக்கிழமை இருப்பதால் நிதானமாக இருப்பது நல்லது. நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி 2026 சனிக்கிழமைக்குரிய இன்றைய தின ராசி பலன்களை பார்த்தோம். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்களும் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இந்த தினத்தில் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.